பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் 212 எபிசோட். எஸ் 212வது எபிசோட். இன்னைக்கும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று பிரைம் நியூஸ்ல ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன், பட் கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ண மறந்துட்டோம். ஸோ சாரி ஃபார் தட். பட் இன்னைக்கு அதே கொஸ்டினை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க கம்யூனிட்டி டேப்ல இந்த வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு போய் ஓட் பண்ணலாம். முதல் டெக் நியூஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலகிராமில் 7.4 அப்படின்ற ஒரு புது வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெர்ஷன் வாட்ஸ்அப்புக்கு செம்மையான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புடைய சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினது, குரூப்பில் பேசினது, இந்த சேட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டெலகிராம் வெர்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா அழகா வந்து இதுலேருந்து அப்படி காப்பி பண்ணிக்கலாமா. ஸோ வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணோமா டெலகிராமை யூஸ் பண்ணோமா அப்படின்ற கன்ஃபியூஷனே இல்லாமல் நீங்கள் அழகாக டெலகிராமுக்கு அப்படியே சுவிட்ச் ஆகிக்கலாம், பிரச்சனையே இல்லாமல். ஜியோ மட்டும்தான் 5G கொண்டு வருவாங்களா, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் 5G டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பீட் என்ன தெரியுமா, 3 Gbps. ஜியோ வாட்ச் 1 Gbps 2 Gbps சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா 3 Gbps தான், ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான், வில்லன்லாம் கிடையாது. அண்ட் முக்கியமாக எப்போ கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்களோ உடனடியாக எங்களுடைய 5G ரோல் அவுட் பண்ணுற வரைக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா கெட் ரெடி ஃபார் 5G. இந்த வீடியோட ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் பிரைம் நியூஸ் தான். பிகாஸ் டெய்லி டெக் நியூஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் எக்கச்சக்கமான செய்திகள் வரும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெய்லி நிறைய வீடியோஸ் வரும், அதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அந்த பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா ஸ்பான்சர் வீடியோவே அவங்க சேனலை பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளாச்சும் பரவாயில்லைங்க, நம்மளை பற்றி தான் சொல்லிக்கிறோம், அது நமக்குள்ளேயே நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இந்த எம்ஐயும் குவால்காமுடைய தொல்லை தாங்க முடியலைங்க. ட்விட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எம்ஐ குவால்காம் கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட எந்த சிப்புப்பா இருக்குது, நீங்கள் எதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க 2021க்குன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட இந்த சிப் இருக்குது, 888 இருக்குது, 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நாங்களும் ஒரு செம ஃபோன்லாம் தயார் பண்ணியிருக்கோம், இந்த ஃபோனில் போடுறதுக்கு அந்த சிப் கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்ல இப்படி கதை போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, MI11 இந்த ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சிம்பிள். பட் நான் சொன்ன விஷயம் உண்மைதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஆப்பிள் கடந்த காலண்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை டபுள் பண்ணதான் சொல்கிறாங்க. செம்மையாக சேல்ஸ் வந்து இந்தியாவில் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, உலக லெவலில் பார்க்கும்போது ஆப்பிளுக்கு போன குவார்ட்டர் மாதிரி எந்த குவார்ட்டரும் இல்லையா, அவ்வளோ சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் ரெவன்யூ வந்து எடுத்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் ஆக்டிவ் ஐஃபோன்ஸை வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு உலகம் முழுவதும் 1 பில்லியன் ஆக்டிவ் ஐஃபோன்ஸ். சமல்ல. HP Cray X அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தம் புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் இப்போ தயாரிப்பில் வந்து இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர் விடையும் ரொம்பவே வேகமானது, ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணுறதை விட இது 3.5 மடங்கு 3.5 டைம்ஸ் வந்து இன்னுமே வேகமாக இருக்கும்னு சொல்றாங்க. சொல்ல போனால் ஒரு செகண்டுக்கு 20 குவாட்ரில்லியன் கால்குலேஷன்ஸ் இதால் பண்ண முடியுமா? புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்க ஒவ்வொரு செகண்டுக்குமே ஒவ்வொரு கால்குலேஷன்ஸை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மாதம் முழுவதும் எவ்வளோ கால்குலேஷன்ஸை மக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்களோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு செகண்டில் பண்ணுமா. வாவ். கடந்த வருஷம் 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரா டாப் லீடிங்கில் இருக்கான்னா திரும்பவும் ஷாமி தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக வந்து வந்திருக்காங்க. ஒரு சில செட்பேக்ஸ் எல்லாம் வந்தது, இந்த சைனீஸ் சென்டிமெண்ட் இருந்தது, அண்ட் சாம்சங் போன்ற மற்ற நிறுவனங்கள் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆனதுனால ஷாமியோட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் போன வருஷத்தோட மார்க்கெட் லீடர் இந்தியாவில் அதிகமான மொபைலை வந்து ஷிப்மெண்ட் பண்ணது ஷாமி தான். 2வது இடத்துல சாம்சங் இருக்காங்க, 3வது இடத்துல விவோ, அண்ட் 4வது இடத்துல ஓப்போ இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியல்மி இருக்காங்க. ஆனால் ரியல்மி தான் போன வருஷம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் growth இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனின்னு சொல்றாங்க இந்தியாவில். வாட்ஸ்அப்பில் இப்போ வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் தான். பிகாஸ் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனை எடுத்து யாராச்சும் சிஸ்டமில் போட்டாங்கன்னா நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்கன்றதை அவங்க பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஆக்சஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பயோமெட்ரிக் கொடுத்துருக்கிறதுனால வேற வழி இல்லை, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆக்சஸ் ஆகும். இந்தியாவில் நம்பர் 1 ஃப்ரீ கேமா Faug வந்து மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 5 மில்லியன் டவுன்லோட்ஸை வந்து லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பெற்றிருக்கிறதா சொல்றாங்க.
இத்தனை காலங்களா ஆப்பிளுடைய டூலை யூஸ் பண்ணி யூனிக் ஐடென்டிஃபையர் மூலமாக கூகுள் யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி ஆட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து அதாவது 2020ல இருந்து பிரைவசியை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்றோன்றது போல சொல்லி இன்னொரு இடத்துல நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வந்து அந்த பிரைவசி வந்து வைக்க போறோம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ட்ராக் பண்றாங்களோ நாங்க யார் ட்ராக் பண்றாங்க என்ன ட்ராக் பண்றாங்கன்றத உங்ககிட்ட சொல்ல போறோம் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க மக்கள் கிட்ட. இதன் காரணமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிக் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்றதுக்கெல்லாம் ஒரு டூல் வச்சிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் கூகுள் வந்து இத்தனை நாள் ஐபோன் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க என்ன யூஸ் பண்றாங்கன்றத ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு கண்டிஷன் வந்து எஃபெக்ட் வந்துச்சு, இந்த ரூல்ஸ் வந்து எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கூகுள் யாரை ட்ராக் பண்றாங்க என்ன ட்ராக் பண்றாங்கன்றது மக்களுக்கு தெரியும். கூகுள் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க என்ன ட்ராக் பண்றாங்க எப்போ ட்ராக் பண்றாங்கன்றதெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்திடும். இது அந்த ஆட் ரெவென்யூ எல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத போல சொல்லி இப்போ நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம்ன்றது போல பெரிய நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன நியூஸ் தான், பட் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். பட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பிரைவசி பாலிசி மற்ற விஷயங்கள்லாம் வச்சு அவங்க பண்ணால் ஓகேவா இருக்குமா, இல்லை நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பின்பக்கமாக பண்ணிட்டு போடா என்கிட்ட சொல்லாதடா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய டைம் ஓப்பனாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம சேனலையும் அதே மாதிரி தான். ஸோ இன்றைய ஐபி கொஷினும் கிட்டத்தட்ட அதே தான். ஏற்கனவே ஒரு ஐபி கொஷின் கேட்டிருந்தேன், நேற்று கொஷினும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இது இன்றைய தமிழ் டெக் பிரைம் உடைய ஐபி கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லி அதை வந்து செய்தால் கரெக்டாக இருக்குமா, இல்லை சொல்லாமல் அதை வந்து தப்பாவே செஞ்சாலும் பரவாயில்ல நீங்க சொல்வீங்களா? ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், போட் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் 12ல நிறைய விதமான விஷயங்களை தீம்ஸ் மூலமா மாற்ற முடியும். அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐகான்ஸுடைய கலர்ஸையும் வந்து ரீகலர் பண்ண முடியும் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வந்து கிரீன் கலர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அது ப்ளூ கலரில் இருந்தால், இல்லை அதுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆப் இருக்கும்ல வேறு கலர் சொன்னால், கருப்பு கலரில் இருந்தால் அந்த மாதிரி நம்மளே மாற்றிக்கலாமா? கால் பாய் நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான். OnePlus உடைய கோ-ஃபவுண்டர். இப்போ அந்த கம்பெனி விட்டு வெளியே போனார், ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொன்னார். இப்போ அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா, இது தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் நத்திங். அதுதான் கம்பெனி பேரா. பட் இது என்ன கம்பெனி, என்ன கொண்டு வர போறாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுன்றது இப்போ வரைக்கும் சொல்லலை. ஆடியோ பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வரப்போதா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றது போல ஆப்பிள் ஐபோன் 12 மினி இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுடைய DxO மார்க் ஸ்கோர் ஐபோன் 12க்கு ஈக்குவலா வந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போனுடைய ரிவ்யூவோ இல்ல கேமரா சாம்பிள்ஸோ வேணுமா? முடிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் வருஷம் பார்த்தீங்கன்னா Volkswagen தான் மேக்ஸிமம் நம்பர் 1 கார் கம்பெனி வருவாங்க அதிகமான கார் வித்ததில்லை. பட் போன வருஷம் 2020ல் டொயோட்டோ ஒரு ஜப்பானீஸ் கார் கம்பெனி உலகத்திலேயே அதிகமான கார்ஸை விற்று இந்த Volkswagen கிட்ட இருந்து அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. டொயோட்டோ இன்ட்ரெஸ்டிங் இல்ல? நேத்தி பிரைம் நியூஸ் உடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, கடந்த ஒரு சில நாட்களாக நம்மளுடைய பிரைம் நியூஸ்க்கு வியூஸும் கம்மியா இருக்கு, லைக்ஸும் கம்மியா இருக்கு. ஏன்னு தெரியல. ஏதாச்சும் மாற்றலாம் செய்யலாம் அப்படின்னா என்ன எதுன்றதை சொல்லுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அப்லோட் பண்றதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் விரைவாக உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டான நியூஸை கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.